Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 1 ஜோசாவோட ரவுண்டு 1 இன்னைக்கு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் டேட் உங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்னுமே வந்து கொஞ்சம் பயமா இருக்கு சார், எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிட்டோமா இல்லையா, நாங்கள் வந்து எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்க சார்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்துடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட போர்ட்டல் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் இது எல்லாமே கம்ப்ளீட்டட் இருக்கா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டேட்டஸில் view seat allotment result, willingness submission, upload required documents, seat acceptance, fee payment எல்லாமே completed இருக்கணும் my dear students. இதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கீழே scroll down பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரும், important instructions, dear candidate, document verification status, verified and seat confirmed. இந்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே சேவ் பண்ணி வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இன்கேஸ் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஏதோ ஒரு டிஸ்பியூட்ஸ் வருதுன்னா அந்த டைமில் நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இந்த ப்ரூஃப் தான் நமக்கு பேசுமே தவிர வேற எதுவுமே பேசாது. அதுக்காக தான் சொல்கிறேன், எல்லாருமே இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்ஸை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. Kindly download the document verification come seat acceptance letter. இந்த seat acceptance letter இப்போதைக்கு ரவுண்டு 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் அதுவும் நினச்சிக்கிறீங்க, சார் இதுதானே சார் ஃபைனல், இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் டவுன்லோட் பண்ணுமான்ட்டு. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணணும். இப்போதைக்கு ரவுண்டு 1ல் உங்களுக்கு ஒரு சீட் அலாட்மெண்ட் ஆகிருக்கு. நிறைய பேர் ஃப்ளோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரவுண்டு 5ல் கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நிறைய பேர் ஃப்ரீஸும் கொடுத்துருப்பீங்க, சார் நாங்கள் ஃப்ரீஸ் கொடுத்துட்டோம் அப்போ இதுதான் ஃபைனலாக அப்படின்னா இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அதை பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சீட் கன்ஃபார்ம் ஆகும். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும், அந்த சீட் சிசாப்புக்கு போயிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு சில்லாக விட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரவுண்ட் 5க்கு அப்புறம் இந்த பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் அந்த டைமிங் வரப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். ஏன்னா அந்த காசு தான் டைரெக்டாக நீங்கள் சேரக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு போகும். அப்போ தான் அவங்க வந்து உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு மெயில் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு கிடைச்ச சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ். ஸோ இது வந்து ஜோசா கவுன்சிலிங்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுலேருந்து கொஞ்சம் காசு வந்து அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களோட இன்ஸ்டியூஷனில் அவங்களே வந்து டீட்டெயில்டாக அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரில் மென்ஷன் பண்ணிருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த அமௌண்ட்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஃபீஸ்லேருந்து நீங்கள் இந்த அமௌண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். அது எல்லாமே அந்த இன்ஸ்டியூஷன் மென்ஷன் பண்ணுவாங்க. அவங்களோட இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த விஷயத்தை செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செக் பண்ணால் டவுன்லோட் இனிஷியல் சீட் அலாட்மெண்ட் இன்டிமேஷன் ஸ்லிப். இது நான் வந்தப்பே டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொன்னேன். ஸோ நீங்கள் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சப்மிட்டட் வில்லிங்னஸ், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோட்னா ஃப்ளோட் இருக்கும், ஃப்ரீஸ்னா ஃப்ரீஸ்ன்னு இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே ஒரு அடிஷ்னலுக்காக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன். ஆனால் ஃபைனல் இந்த ப்ரொவிஷனல் ஆஃபர் அண்ட் சீட் அக்செப்டன்ஸ் லெட்டர் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் சொல்கிறேன். எல்லாமே சேவ் பண்ணி நீங்கள் ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி பத்திரமா சேவ் பண்ணிக்கிட்டே வாங்க. இன்கேஸ் ஏதோ ஒரு கேஸ் ஆகிறப்ப நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்ஸையும் திரும்ப ஒரு லான்ஸ் வேணால் செக் பண்ணி பார்த்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி அவங்க வெரிஃபை பண்ணிருப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுறதுனா ஒரு லான்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்துட்டு நிறைய பேருக்கு வருது. இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் நிறைய பேருக்கு வந்து மெயில் வந்து சிசாப் ஜோசா வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெயிலெல்லாம் செக் பண்ணுங்கள். ஏன்னா இன்னையோட நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் கொரிக்கான ரெஸ்பான்ஸ் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இவங்க வந்து 29th வரைக்கும் கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 30th தான் நமக்கு ரவுண்ட் 2, 29 வரைக்கும் நமக்கு 5 o'clock வரைக்கும் லாஸ்ட் டே டு ரெஸ்பாண்ட் டு குவரிஸ் ரவுண்ட் 1 இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போவே மேக்ஸிமம் அப்லோட் எல்லாமே பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கே ரெஸ்பாண்ட் பண்ணி
பண்ணிவிடுங்க. அது வந்து நமக்கு சேஃபர் சைட். அதுக்கப்புறம் ஏதாவது query வந்துச்சுன்னா கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஆனால் இது 29th வரைக்கும் டைம் இருக்குன்ட்டு நிறைய பேர் கேஷுவலாக இருந்துடாதீங்க. அதேமாதிரி நிறைய பேர் வந்துட்டு சார் டேட்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டதா சொல்லிருக்காங்க, அதனால வெயிட் பண்ணலாமா சார்ன்ட்டு. இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மோர் தென் 2 வீக்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்ததே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசா நீங்கள் ரெக்கார்ட் எந்த ஹிஸ்ட்ரி வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அவங்க ஜோசால இவ்வளோ ஒரு டைம் லென்த் அவங்க கொடுத்ததே கிடையாது. போன வருஷம் இருந்த ரவுண்ட் 6 ரவுண்ட் 5 மாற்றி இந்த தடவை வந்துட்டு இந்த ரவுண்ட் 1க்கு நல்லாவே டைம் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் வர ரவுண்ட் 2 ரவுண்ட் 3லையுமே நமக்கு வந்து என் ஆஃப் டைமிங்ஸும் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரூமர்ஸ், அதெல்லாம் வந்து நம்பாதீங்க. அஃபிஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் அது பற்றி அவங்க வந்து சொல்லவே இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து லாஸ்ட் டே டு ரெஸ்பாண்ட் டு queries 5 o'clock 29 ஜூன் வரைக்கும் டைம் இருக்குது. அது வந்து queriesக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ப்ராசஸ் இன்னைக்கு 5 o'clock முடிச்சே ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சீட் அக்செப்டன்ஸ் ஃபீஸ் லெட்டர். இந்த பேமெண்ட் இங்கே வந்து டவுன்லோட் ஃபீ ரிசிப்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கட்டின பேமெண்ட்டுக்கான ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் எப்போனாலுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நீங்கள் வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் அப்போ நீங்கள் கட்டினதுக்கான ஃபீ ரிசிப்டை காட்டுங்க அப்படி தான் கேட்பாங்க. என்னதான் உங்கள்கிட்ட ப்ரொவிஷனல் ஆஃபர் லெட்டர் இருந்தாலும் இந்த ஃபீ ரிசிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி பார்ஷியல் அட்மிஷன் ஃபீஸ் வந்ததுக்கப்புறமே ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்டை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க நீங்கள் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் வில்லிங்னஸ் ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணுறதுனா நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே காட்டும். இதில் வந்து வில்லிங்னஸ் சப்மிஷன் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேஞ்ச் யுவர் வில்லிங்னஸ்னு மற்ற 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வேணும், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், மேபி உங்களுக்கு ஃப்ரீஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்லைட் மாற்றினாலும் மாற்றிக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி ஃப்ரீஸ் கொடுத்துருக்கேன் சார் இருந்தாலும் பரவாயில்ல நான் ஃப்ளோட் கொடுக்குறனாலும் ஃப்ளோட் மாற்றுங்க, உங்களோட விருப்பம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன ப்ரொவிஷனல் ஆஃபர் அண்ட் சீட் அக்செப்டன்ஸ் லெட்டர் இதை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதுலேயே வந்துட்டு அந்த கண்ட்ரோல் பி மாதிரி கொடுத்து அந்த மாதிரி எடுக்கிறீங்க, அந்த மாதிரி எடுக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது இவங்க வந்து ப்ராப்பராக டவுன்லோடபிள் ஃபார்மெட்டில் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஜோசாவோட ஃபார்மெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜோசாவோட ஃபார்மெட்டில் இருக்கணும். அதில் எதுவும் நீங்கள் எடிட்லாம் பண்ணிடாதீங்க, மாட்டிப்பீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த சீட் அக்செப்டன்ஸ் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவுண்ட் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டியதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பை பை, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கீழே வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, அதுக்கும் மெசேஜ் பண்ணுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் ஆனால் கேட்டிருந்தீங்க சார் கொஞ்சம் சாய்ஸ் ஃபில்லிங் தப்பாக பண்ணிட்டேன், நான் ஸ்கூலில் கொடுத்து பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கு இருக்க லாஸ்ட் சான்ஸ் சிசாப். உங்களுக்கு சிசாப்கான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா இப்போ இருந்தே நம்ம அனலைஸ் பண்ணணும் உங்கள் ரேங்க்குக்கு எப்படி நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்ட்டு. ரொம்ப நாள் டைம் கிடையாது, 1 மந்த்துங்கிறது டக்குன்னு வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைமில் எனக்கு ஆல்ரெடி புக் பண்ணவங்களும் இருக்காங்க, நான் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிசாப்போட சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் உங்களுக்கு வேணும்னா என்னை வந்து மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.